ஓவிஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தற்போது தொலைபேசி இணைப்பில் நம்மோடு தமிழக வெற்றி கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள் இருக்கின்றார். அவரிடம் பேசுவதற்காக நாம் இப்போது இணைப்பு எடுத்திருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், இப்போ நேற்று ஒரு முக்கியமான அறிக்கை தமிழக வெற்றி கழகத்திலிருந்து வந்திருக்குது. அதாவது இந்த அறிக்கையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அரசியல் கட்சியிலும் இல்லாத அளவிற்கு உறுப்பினர் சேர்க்கைக்கெல்லாம் ஒரு அணியா அப்படின்னு ஒரு எதிர்மறை விமர்சனங்களையும் நேற்று பார்க்க முடிஞ்சது. நீங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு உறுப்பினர் சேர்க்கை ஒரு அணியை உருவாக்கி அதற்கு ஒரு மாநில செயலாளர், இணை செயலாளர் ஒருத்தர், 2 துணை செயலாளர், பொருளாளர், ஒரு 5 பேர் கொண்ட குழு, அதை தலைமை தாங்கிறது பெண் அப்படிங்கிற அடிப்படையில நீங்க மகளிர் தினத்தை ஒட்டி இந்த மாதிரி கூட சொல்றீங்க. இதுக்கு வரக்கூடிய விமர்சனங்கள் எப்படி பாருங்க, அப்படி இது இப்படி எல்லாம் கூட பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்மறை விமர்சனத்தை பார்க்க முடியும். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். அதாவது இன்னைக்கு ஒரு கட்சி இன்னைக்கு நம்ம முக்கியமா கான்சென்ட்ரேட் பண்றது கட்டமைப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நீங்க தொடர்ச்சியாக நிலைப்பாடுகள் என்ன அப்படிங்கிறது, பிரச்சனைக்கான நிலைப்பாடுகள், தலைவர் எப்ப பேசுவாரு அப்படிங்கறத தாண்டி நம்ம முழுக்க இன்னைக்கு கவனம் செலுத்துவதுங்கிறது கட்டமைப்புன்னு சொல்லும் பொழுது எந்தெந்த பொறுப்புக்கு யார் வரப்போறாங்க, மாவட்ட பொறுப்புகளுக்கு யார் வரப்போறாங்க அப்படிங்கிற ஒன்று. இன்னொன்னு, நீங்க உறுப்பினர் சேர்க்கை அப்படிங்கிறது நம்ம ஒரு இலக்காக 2 கோடி உறுப்பினர்களை சேர்க்கணும் அப்படிங்கிற இலக்கோட பயணிக்கிறோம் அப்படிங்கிறது ஏற்கனவே தலைவர் அவர்கள் தங்களோட அறிக்கையில மிக தெளிவா சொல்லியிருந்தாங்கன்னு பார்க்கும். நீங்க இருக்கிற மெம்பர்ஷிப்புக்கெல்லாம் ஒரு டீமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா கட்சியினரும் நாங்க 1.5 கோடி உறுப்பினர்கள் வச்சிருக்கோம், 2 கோடி உறுப்பினர்கள் வச்சிருக்கோம்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம அவங்கள்ட்ட சரி இதை அத்தன்டிகேட் பண்றதுக்கு நம்மள்ட்ட டேட்டா இருக்கா, இல்ல அவங்க ஒரு தேர்தல் வைக்கிறாங்களா, தேர்தல் வச்சாலும் நமக்கு கிளீனா தெரியும் உண்மையில உறுப்பினர்கள் அவ்வளவு பேர் இருக்காங்களா, இவ்வளவு பேர் இருக்காங்களா தெரியும். அது வரைக்கும் இப்ப அதிமுக சைட கிளைம் பண்ணும் போது 1.5 கோடின்னு ஒவ்வொரு இருக்கிற 4 டீமே 1.5 கோடி கிளைம் பண்றாங்க. திமுக மறுபடியும் நாங்க உறுப்பினர் சேர்க்கிறோம். ஆனா உண்மையிலேயே நீங்க தேர்தல் கடைசியாக நடந்த தேர்தலில் பார்க்கும் பொழுது அவர்கள் வாங்கிய வாக்கு வங்கி என்பது நீங்க 1.25 கோடி அப்படிதான் இருக்கு. அவங்க சொல்ற உறுப்பினர்கள் கூட அப்ப அவர்கள் வாக்களிக்க மாட்டேங்கிறார்கள் அப்படிங்கிற தெரியல. இப்போ இன்னும் கூட்டணி கட்சியில சேர்த்து நான் சொல்றேன், அப்ப கூட அந்த வாக்குகள் என்ன இருக்குங்கிற ஒரு கேள்வியாக இருக்கிறது. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், நம்ம உறுப்பினர் சேர்க்கைக்கு ஏன் இவ்வளவு கவனம் செலுத்தணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம சொல்கின்ற அந்த 2 கோடி உறுப்பினர்கள் என்பவர்கள் நிச்சயமாக நம்ம எந்த ஃபேக்கும் இல்லாம அத்தன்டிகேட்டடா அவங்க உண்மையான உறுப்பினர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இன்னொன்னு, இது பெண்கள் அதை மானிட்டர் பண்ணணும்னு சொன்னா அதுக்கு ஒரு டீம் வேணும்னு நினைக்கிறீங்க? ஆமா சார், நீ மானிட்டர் பண்றது மட்டும் கிடையாது, இதை ப்ராப்பரா இது ஸ்ட்ரக்சர் சும்மா பேரளவுக்கு. இப்போ சார் நீங்க நான் பல கட்சிகளை பாத்துருக்கேன், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 20-25 ஃபார்ம் எடுத்துட்டு வந்து இவங்க சேர்த்துக்கங்க பாம்பாங்க. நீங்க சேர்த்து அந்த 25 பேரை நீங்க போன் பண்ணி கேட்டீங்கன்னா நீங்க உறுப்பினர் ஆயிட்டீங்கன்னு கேட்டீங்கன்னா உறுப்பினர் கேட்பாங்க. அவங்க எங்களுக்கு தெரியாதுங்க, இது எப்படி நடக்குதுன்னு தெரியாது அப்படிங்கறதெல்லாம் சொல்லுவாங்க. பல நேரங்களிலையும் சில பேர் பொறுப்பு வாங்கணும், நம்ம பொறுப்பாளராக வரணுங்கிறதுக்காக செய்யற விஷயங்கள்லாம் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதெல்லாம் இல்லாம உண்மையிலேயே ஆர்வமா வர்றவங்களை நம்ம உறுப்பினராக சேர்க்கிறோம். இன்னொன்னு, தமிழகத்துல பெண் வாக்காளர்கள் அதிகமாக இருந்தாலும் அவர்களுக்கான அதிகாரப்படுத்துவதற்கான வேலைகள் நடந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க ஒரு காலத்துல பெண்கள் மொழிப்போர் போராடியதுல பெண்களுடைய முக்கிய பங்கு இருக்கிறது. தர்மாம்பாள், மீனாம்பாள், தனலட்சுமி போன்ற வீராங்கனைகள் அங்கே இருந்தாங்க. அது பெரியார் காலம். அதற்கு பிறகு அண்ணா காலத்துல கூட ஓரளவுக்கு வந்தது. இன்னைக்கு நீங்க பிரதானமான கட்சிகளை பெண்கள் ஒரு அதிகாரத்திற்கு வருகிறார்களா என்று கேட்டால் இல்லை. நீங்க மகளிரை வாக்கு வங்கியா இவங்க எல்லாம் பயன்படுத்துறாங்க. நீங்க மகளிர் உரிமை தொகை, ஓகே, நல்ல திட்டம். புதுமைப்பெண் திட்டம், அந்த காலேஜ் போற பிள்ளைங்களுக்கு நம்ம 1000 ரூபாய் கொடுக்குறோம், நல்ல திட்டம். ஆனால் அவர்கள் எல்லாம் வாக்கு வங்கியா மட்டும்தான் பார்க்கிறோமே தவிர அவர்களை அதிகாரத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்கிற விஷயத்தில் எந்த கட்சிகளுமே உழைப்பதில்லை நான் பார்க்கிறேன். உங்களுக்கு ஓட்டு வேணுங்க, உங்களுக்கு சமூக நீதினு எங்களுடைய பார்வை என்பது பெண்களுடைய ஓட்டு நம்ம கொண்டு வர. அப்படி முழுமையா நம்ம சொல்ல முடியல. ஒவ்வொரு பிரதான பெரிய கட்சிகளிலும் மகளிர் அணி அப்படிங்கிறது தனித்து இயங்கிட்டு இருக்குது. அதுல பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்க, மாநில அளவுல பொறுப்பாளர் இருக்கிறாங்க, மாவட்ட அளவுல இருக்கிறாங்க, எல்லா நிலையிலுமே வச்சிருக்காங்க அந்த அணி. இல்ல சார், அதுவே நான் தவறான பார்வை நான் சொல்றேன். நீங்க அவங்களுக்கு அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்காங்கன்னு தான் நம்ம பார்க்க முடியும். இல்ல சார், நான் என்ன சொல்றேன், நீங்க இன்னைக்கும் தமிழகத்துல பெண் வாக்காளர்கள் அதிகமா இருக்காங்க. நீங்க ஒவ்வொரு கட்சியும் மாவட்ட செயலாளர்களா, நீங்க சில கட்சிகள் மாவட்டத்துக்கு ரெண்டு மாவட்டமா கட்சி ரீதியா பிரிச்சு வச்சிருக்காங்க. 75 மாவட்ட செயலாளர் வச்சிருக்காங்க, சில பேர் 30 மாவட்டத்தில் வச்சிருக்காங்க இல்லையா? இந்த மாவட்ட செயலாளர்கள்ல எத்தனை பேர் பெண்களாக இருக்கிறார்கள்? இந்த தேர்தல் இப்ப ஒண்ணு இல்ல சார், இப்ப நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது. வருகிற நாடாளுமன்ற 40 தொகுதிகள். நீங்க ஒரு பக்கம் விமன் ரிசர்வேஷன் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வரப்போறது கிடையாது. ஆனா இந்த கட்சிகள் திமுகவோ அதிமுக எல்லாரும் கிரெடிட் எடுக்கிறாங்க. இது நாம் தான் காரணம் சொல்லி சொல்றாங்கல்ல. அவர்கள் எத்தனை பெண் வேட்பாளர்களுக்கு இந்த தடவை வாய்ப்பு கொடுக்க போறாங்க? நான் எல்லா கட்சியும் கேட்கிறேன். பிஜேபி, காங்கிரஸ்,
நீங்க வந்து பெண்கள் தலைமையிலான மம்தா பானர்ஜி, திரிணாமுல் காங்கிரஸ் எல்லா கட்சியும் சேர்த்து கேட்கின்றேன், எத்தனை பேர் வந்து பெண்களுக்கு நீங்கள் இந்த அதிகாரத்தை பகிர்ந்து கொடுப்பது தயாராக இருக்கிறீர்கள்? இப்ப திமுக வர்றாங்கன்னா கனிமொழி ஒரு குடும்பத்துல இருந்து வர்றாங்க, தமிழிசை தங்கப்பாண்டியன் ஒரு குடும்பத்துல இருந்து வர்றாங்க, இவங்க கனிமொழி என்ஜின் சோமு ஒரு குடும்பத்துல இருந்து வர்றாங்க. இதுதான் நடக்கிறதே தவிர இங்க வந்து ஒரு பெண் ரொம்ப சிறப்பா வேலை செய்யறாங்க, கட்சிப்படி ரொம்ப சிறப்பா செய்யறாங்க. அடுத்த நிலையில் எடுத்து பாருங்க, உள்ளாட்சி இதுல பிரதிநிதிகள்ல அது சட்டம் சார், அது சட்டம் போட்டோம், வேற வழியே கிடையாது. சட்டம் போட்டது காரணத்தினால 50% இடஒதுக்கீடு கொடுக்கணுங்கிற ஒரு கொடுக்க வேண்டிய கட்டாயம் சட்டம் இருக்கிறது. நான் என்ன சொல்றேன்னா, சட்டம் இல்லாம நீங்க வந்து பெண்களை அதிகாரப்படுத்த தயாராக இருக்கிறீர்களா? நீங்களே மனம் வந்து ஓகே நம்ம பெண்கள் அதிகாரத்தை கொண்டு வரணும்பா. நான் கேட்கிறேன், இதே கேள்வி நாளைக்கு உங்களை நோக்கி வரும் இல்ல? திரும்ப நிச்சயமாக வரும், நிச்சயமாக வரும் சார், கண்டிப்பா வரும். நீங்க அதனால நீங்க ஒண்ணு இல்ல சார், இப்ப நீங்க அந்த பெண்கள் அணி வந்து உறுப்பினர் சேர்க்கையில மட்டும் தலைமை தாங்க போவது கிடையாது. நாளைக்கு உங்களுக்கு முக்கிய பொறுப்பாளர்களாக யார் இருப்பார்கள்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அதுலயும் வந்து இப்போ அதை வந்து நாங்க அந்த நேரத்துக்கு தலைவர் நிச்சயமாக அதை ரிவீல் பண்ணுவாரு. இதுல பார்க்கின்ற இதே சமூக நீதி. இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா, தமிழக வெற்றி கழகத்துல வரக்கூடிய மாவட்ட அளவுல வரக்கூடியவர்ல வந்து மாவட்ட செயலாளர்களாக நிறைய பேர் பெண்கள் இருப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாமா? மாவட்ட பொறுப்புகள் மட்டுமல்லாமல் நான் மாநில பொறுப்புகளுக்கே சொல்றேன். நீ மாநில பொறுப்புகள் வரும்போது தலைவர், பொதுச் செயலாளர், இணைச் செயலாளர், கொள்கை பரப்பு செயலாளர், இந்த மாதிரியான அணி வரப்போகுது இல்லைங்களா? அதுலயே வந்து இதே மாதிரி நீங்கள் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்த நீங்க அந்த சமூக நீதியில் தாக்கப்படும் நீங்க வந்து அதுலயும் பெண்களுடைய பங்கு என்னங்கிறத நீங்க பார்க்கலாம். இது தொடர்ச்சியா இருக்கும். இது வந்து உறுப்பினர் சேர்க்கை பெண்கள் தலைமையிலான அணி மட்டும் கிடையாது. இன்னைக்கு வந்து இவங்க விஜயலட்சுமியுடைய அவங்களுடையோ இல்ல வந்து யாஸ்மினோடையோ முடிவு போறது கிடையாது. இது தொடர்ச்சியாக எந்த ஒரு அணி வந்தாலும் அதில் பெண்களுடைய பங்கு அதிகமாக இருக்கும். அது இதோட மட்டும் ஒரு கட்சி பொறுப்புகளோடு மட்டும் நிற்க போவது கிடையாது. இந்த கட்சி பொறுப்புகள் அப்படியே வந்து தேர்தல் அரசியலுக்கு வரும்போது அது டிரான்ஸ்ஃபர் ஆகும், அது அப்படியே டிரான்ஸ்பர் ஆகும். நீங்க வந்து பெண்களை அதிகாரப்படுத்துவதில் மிக முக்கியமான பங்கு கொடுக்கிறோம் நாங்க அப்படிங்கிறத சும்மா அடையாளத்திற்காக செய்யாம நீங்க சொல்றீங்க. இன்னைக்கு மகளிர் தினத்துல நீங்க பண்ணிக்க, இது வந்து மகளிர் தினத்திற்கான அடையாளம் மட்டுமல்ல, தொடர்ச்சியாக பெண்களை அதிகாரப்படுத்துவதற்கான பணிகளை வெற்றி கழகம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும். நிறைவா அவங்கள்ட்ட கேட்க வரும்போது, ஏற்கனவே இருந்த ஸ்டாண்ட் அப்படி கண்டினியூ ஆகுதா, இல்ல தேர்தல் நெருங்கின்ற பொழுது இந்த 2024 தேர்தலில் எந்த விதமான ஒரு ஆதரவோ எதுவுமே இல்லை அப்படிங்கிறது ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டீங்க. இருந்தாலும் இந்த இடைப்பட்ட காலத்தில் ஏதேனும் ஒரு மனமாற்றம் இருக்கா? ஏதாவது கடைசி நேரத்தில் ஏதேனும் ஒரு கருத்தை தெரிவிப்பதற்கோ இது வாய்ப்பு இருக்கா, இல்ல அதுதான் தொடர்தா? இல்ல கண்டிப்பா இல்ல சார், அந்த ஸ்டேட்டஸ் கோ தான் மெயின்டைன் ஆகுது. நிச்சயமாக இதுல எந்த மாற்றமும் இல்லை. 2024 நாங்கள் எந்த கட்சிக்கும் ஆதரவு கொடுக்க மாட்டோங்கிறதுல அந்த முதல் அறிக்கையில வந்து அதே தெளிவான நிலைப்பாடுடன் பயணித்துக் கொண்டிருப்போம். இப்போக்கி நாங்க எங்களுடைய தலைவர் அவர்கள் இந்த களத்திற்கு வரும்பொழுது இந்த மெம்பர்ஷிப்பை எவ்வளவு தூரம் நம்ம இலக்கு அடைய முடியுமோ அந்த வேலைகளை செய்வோம். மாவட்ட பொறுப்புகள், மாநில பொறுப்புகளுக்கான வேலைகள்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க வந்த பிறகு இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகுதான் இன்னும் வீரியமாக இன்னும் நீ எதிர்பார்க்கின்ற கேட்கின்ற எல்லா கேள்விகளுக்கும் பல கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும். நிச்சயமா. மிக்க நன்றி. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.